ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து ஐடி பண்ணிவிட்டு எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கீங்க. ஸோ மொபைல்லேருந்து எப்படி வந்து ஹெர்பலைஃப் வெப்சைட்டில் ஆர்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ என்னென்ன ப்ராடக்ட் எப்படியெல்லாம் நமக்கு வந்து அதில் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஐடி எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை நான் ப்ராக்டிக்கலாக வந்து காமிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பட் கூகுள் க்ரோம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் மெத்தடில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் க்ரோமில் myherbalife.com ஸோ அதை நாம் என்டர் பண்ணணும். இதுதாங்க myherbalife.com சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் myherbalife.com ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதுதான் வெப்சைட்டோட ஹோம் பேஜ். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மேலே பாருங்கள் இந்தியா இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 95 கண்ட்ரீஸில் இதே வெப்சைட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளோட கண்ட்ரியை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ஓப்பன் பண்ணும்போதே இந்தியா இங்கிலீஷ்னு இருக்கும். சில பேருக்கு யுனைடெட் கைண்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுக்கு பதிலாக யுனைடெட் கைண்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், தி அமெரிக்கா, ஐரோப்பா, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா, ஆசியா பெசிஃபிக், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் வந்து ஏசியா பெசிஃபிக்கில் தான் இந்தியா இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இந்த கார்னரில் இருக்கிற ஏரோ மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஆப்ஷன் வந்து நம்மளோட இந்தியா இங்கிலீஷ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியா இங்கிலீஷ் அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைன்இன் ஆர் கிரியேட் ஆன் ஆன்லைன் அக்கௌண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி உங்கள் கோச் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் சைன்இன் கொடுக்கணும். ஓகே, ஸோ சைன்இன் கொடுத்தோடனே இந்த ஐடி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். ஓகே, கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஐடியோட ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பொம்மை ஃபோட்டோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம்லாம் வரும். ஸோ இது உங்கள் ஐடி தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது உங்கள் ஐடி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷாப்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஷாப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர் ப்ராடக்ட்ஸ், வெட்டி லைஃப் நியூட்ரிஷன், வெயிட் மேனேஜ்மெண்ட், டார்கெட் நியூட்ரிஷன், எனர்ஜி, ஃபிட்னஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல், என்ஹனைசர், அதுக்கப்புறம் பர்சனலிஸ் ப்ரோட்டீன் பவுடர், ஃபார்முலா 1 நியூட்ரிஷன் ஷேக் மிக்ஸ், ஷேக் மேட், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் போனீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்க்கலாம். இதெல்லாமே இந்த ஐடிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ ப்ராப்பராக எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஷாப்பிங் எங்கேயாவது போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ராலி எடுத்து தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அதில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதே போல் தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இந்த ஐடியில் போனோம்னா அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ட்ராலி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃப்ளாகுக்கு பக்கத்தில். ஸோ அந்த ட்ராலியை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ட்ராலியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஷாப்பிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஷிப்மெண்ட்டு, பிக்கப், இது 2 ஆப்ஷனும் காட்டும். சரிங்களா? நீங்கள் எப்பயுமே பிக்கப் எடுக்கக்கூடாது. பிக்கப்னா என்ன அப்படின்னா நீங்களே போயிட்டு ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணுற மாதிரியான மீனிங். ஸோ அதனால் அது எடுக்கக்கூடாது. ஷிப்மெண்ட்டு தான் எப்பயும் எடுக்கணும். ஷிப்மெண்ட்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த அட்ரஸ்லாம் நான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு ஷோ ஆகுது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகாது. நீங்கள் ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ப்ளீஸ், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, இந்த மாதிரி நிறைய கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேமில் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் இல்லை அப்பா நேம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அட்ரஸ் 1ல் நம்பர் 4/47 சமயபுரம் 5th ஸ்ட்ரீட், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் நேம் கொடுக்கணும். டோர் நம்பர் கொடுக்கணும். அட்ரஸ் 2ல் என்ன ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா என்டர் யுவர் போஸ்டல் கோட் கேட்கும். ஸோ போஸ்டல் கோட் கொடுத்தாலே நீங்கள் வந்து ஸ்டேட்டும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும், சிட்டியும் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் காமிக்கும். ஸோ ஃபோன் நம்பர் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஷிப் டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் மேலே வந்து
நம்ம எந்த அட்ரஸ்க்கு வந்து ப்ராடக்ட் அனுப்ப போகிறோமோ அந்த அட்ரஸ் வந்து மேலே ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுதான்றதை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாப்பில் போய்ட்டு அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷாப்பில் போனீங்க அப்படின்னா ஷாப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா ஃபார்முலா 1லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாருங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஷோ ஆகும். ஏன்னா இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். அஃப்ரெஷ்க்கு நீங்கள் திரும்பவும் வேறு ஒரு ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். பட் இதில் போனீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் இதிலே காமிக்கும். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம். பாருங்கள், ஃபார்முலா 1ல் 3 போட்டிருக்கேன், சாக்லேட், வெண்ணிலா, மேங்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் ப்ரோட்டீனில் 2 எடுத்திருக்கேன். ஸோ 1 2 இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஷேக் மேட்டில் 2 1 2. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் கோச் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஃப்ரெஷ்ஷில் பீச் ஃப்ளேவரில் 1, சின்னமனில் 1 போட்டிருக்கேன். ஸோ வேறு என்ன வேணும்? ஃபார்முலா 1 போட்டாச்சு, ப்ரோட்டீன் போட்டாச்சு, அஃப்ரெஷ் போட்டாச்சு, ஷேக் மேட் போட்டாச்சு. சேலட்டில் செல்யூலாஸ் டேப்லெட் 90 டேப்லெட்ஸில் 1 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 1 மந்த் பேக்கேஜ். பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு அந்த ஷிப்பிங் கார்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். பாருங்கள், 10 ஐட்டம்ஸ் மொத்தம் 10 ப்ராடக்ட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது இங்கே ஷோ பண்ணும். ஸோ என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மேங்கோ ஃப்ளேவரில் 1, வெண்ணிலாவில் 1, அதுக்கப்புறம் சாக்லேட்டில் 1, அதுக்கப்புறம் 200 கிராம் ப்ரோட்டீன், ஷேக் மேட், அஃப்ரெஷ் 2, செல்லுலாஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா? சரி, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ செக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ பாருங்கள், உங்கள் அட்ரஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு எல்லாமே அதில் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ரேட் எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு, டெலிவரி சார்ஜ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் டோட்டல் என்ன ரேட் வந்திருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துடும். பேமெண்ட்டில் நிறைய மெத்தட் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட பணம் வந்து சேஃபாக வந்து கம்பெனிக்கு அனுப்ப முடியும். ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டில் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரூபே கார்டு வச்சுருக்கீங்களா என்ன ஏதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துட்டு கிராண்ட் டோட்டலுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் அவுட் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. இப்போ வந்து கார்டு டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட்டோட ரேட் என்ன அப்படின்னு மேலே போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டான்னு கொடுக்கணும். டெபிட் கார்டு கொடுத்துட்டு எந்த கார்டு வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். நிறைய பேர் ரூபே தான் வச்சுருப்பீங்க. ஸோ ரூபே கார்டு அப்படின்னா ரூபேவை டச் பண்ணிவிட்டு அதனோட 16 இலக்க எண்ணை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம்னு கேட்கும், உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிரி டேட் என்னவோ அது கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சிவிவி நம்பர் அப்படின்னு ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணணும். அது 3 டிஜிட் நம்பர் கார்டுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். எந்த ஃபோன் நம்பர் வந்து பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து கம்பெனிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்து தேங்க்யூ யுவர் ஆர்டர் நம்பர் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம், கன்ஃபார்ம் ஆச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஐடியில் போய்ட்டு திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஐடியில் போய்ட்டு ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஆர்டர் வந்து எந்த அட்ரஸ்க்கு போட்டிங்க, எவ்வளோ ரூபாய்க்கு போட்டிங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஐடியில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு 48 ஹவர்ஸில் இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கே டெலிவரியில் வந்துடும். ஸோ எஸ்டி கொரியர்லேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் அவங்களோட சந்தேகம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஆர்டர் போகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது சம்மந்தமாக எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடி வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஐடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எனி ப்ராப்ளம் ஜஸ்ட் கான்டாக்ட் டு மீ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ குட் டே.